திசையும் புகழ் மணக்க திசை டிவி அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆயனைகள் ஏது சொல்லும் அறியாமல் செய்த குற்றம் அருமை நாட பொறுக்க வேணும் தெரியாமல் செய்த குற்றம் பொறுக்க வேணும் அறியாமல் செய்த குற்றம் சரிதான் அருமைனாதா பொறுக்க வேண்டாமா ஏதோ ராத்திரி நேரம் நீங்க நினைச்சிட்டேன் அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டபடியால் சரிதான் இந்த சாபம் எனக்கு நிவர்த்தியாக வேண்டுமே ஆனால் அயோத்தியாவுடைய ஆண்டு வரக்கூடிய சரிதான் சூரிய குலத்த அரசனாகி தசரதனுக்கு 4 குழந்தைகள் பிறந்து அம்மா ராமன் லட்சுமணன் இருவேரும் முன்னிற்பினால் வந்து சரி காடகை கொண்டு தவமணிவன் வேள்வியை காத்து சரி மிதிலாபுரிக்கு வருகின்ற போது அம்மா கல்லாக இருக்க வேண்டிய ஒன்று இது ராமனுடைய பாதம் விட்டு சரிதான் பெண்ணாக நடந்த மீண்டும் என்னை வந்து சேர்வாயாக அது வரைக்கும் நான் ஜாலியா சுத்திட்டு வருவேன் அப்படியா எந்த கல்லாக இருந்து பெண்ணாக வருவேனோ அது வரைக்கும் அம்மா சிக்கும் சரங்கும் பித்தல் பெயன் கிறுக்கனாக போக்கிடுவது வெள்ளையாகலையா போட்ட சாபம் உடனே பத்தி விட்டு வெள்ளையாகலையா எனக்கு ஒரு பிரதி சாபம் கிடையாதா என் உடம்பெல்லாம் காந்ததே போட்ட சாபம் போட்டதுதான் என்று ஒருவருக்கு ஒருவர் சாபம் கொடுத்தார் சரிதான் ராமா என்ன கதையுடைய அர்த்தம் புரிகின்றதா அம்மாயா கவதமர் விடுத்த சாபத்தில் தான் அகலிகை கல்லாக இருந்தாள் சரிதான் உன்னுடைய வாதமிட்ட உடனே பெண்ணாகி விட்டான் அதோ கவதமர் வந்தாச்சே வந்தாச்சே ஆமா என் கவதமரிடத்திலே அகலிகை பெண்ணாலே ஒப்படைத்து விட்டேன் சரிதான் ராமன் லட்சுமணன் மனைவரும் வந்து பேரும் எங்கே வருகின்றார் என்றால் எங்க அம்மா மிதுலை நகர் போலே வந்தே ராமன் லட்சுமணன் அனைவரும் 3 பேரும் சரிதான் மிதிலாபுரை செல்ல வேண்டும் வந்து வருகின்றார்கள் வரும்போது அங்கே ஒரு திருவடவால் மரம் திருவோடு காய்க்கிற மரமா திருவோடு காய்க்காதடா திருவட்டு மண்டையா ஆலமரம் ஆலமரம் வடக்கே நின்றபடியால் வட ஆலமரம் சரிதான் இப்ப ஒருத்தர் பெருமைப்படுத்தி பேசுவோம் இல்லையா அம்மா மதிப்பிற்குரிய மகா ஜனபுரதியே சரிதான் உயர் தெரு அம்மா அதே மாதிரி திரு வட ஆலமரம் சரி நல்ல நிழல் ஆமா நிழலை கண்டா எல்லாருக்குமே இருக்குன்னு ஆசையா தான் இருக்கும் உட்கார்ந்து போலான்னு ஆசை இருக்கதான் செய்யும் அப்படியானால் இந்த 3 பேரும் சரி அந்த வடவால் மரத்து நிழலிலேயே அமர்ந்திருக்கின்றார் சரி அப்படியே அமர்ந்திருக்கின்ற வேளையில் ஆமாம்மா அங்கே என்னாரது பாருங்கள் எப்படி அம்மா மிதிலை என்று சொல்லக்கூடிய நாட்டில் ஜனகனோட திருமகள் செடியர்கள்
நாட்டில் ஆஹா ஜனகமனனுக்கு அனுபவ முதல்வையாக ஆமா திரு அவதாரம் எடுத்து சரி சீதா விளர்ந்து வருகின்றாள். ஆஹா சீதாவுக்கு ஆஹா 60 தோழி. எம்மா 60 கோழி. என்ன கோழி? ரக்கங்கோழி, கீரிராஜா, நாட்டுக்கோழி, சிலிப்பி கோழி. அம்மா ஏய் கோழி இல்லடா, சரி செடி தோழி படிப்பெண்கள். ஆமா. ஆஹா இந்த சீதாவுடைய தோழி அழைத்தாள். ஆஹா எமா கௌரி என்னம்மோ எவாமா அந்தம்மா நம்ம ஆட்கள்லாம் தெரிய வந்துட்டாங்களா? வந்து வராம இருக்காங்க. நைட்டு எல்லாரும் வந்துருவாங்கம்மா. நைட்டா? ஆமாம்மா வந்துருவாங்களா? வந்துருவாங்கம்மா கண்டிப்பா. இவா என்னம்மா நம்ம இவன் வந்திருக்காளா? எவாம்மா சாதி சாதி வீதியில போய் நிக்காமா. மாணிக்கம் மாணிக்கம் காணிக்க போட போயிருக்காமா. மரகதம் மார்க்கெட் போயிருக்கா. செங்கமலம் செங்க சோலைக்கு போயிருக்கா. சில்லமா செல்லப்பட்ட ஏமா அவ சிலிப்பிட்டு 3 நாளும் கிளம்ப உட்காந்துருக்கா மூலையில. அப்படியா? ஆமாம்மா. இவன் நம்ம இவன் வந்திருக்காளா? எவாம்மா கனகபல்லிமா கருப்பாய். இம்மா அவ நேரத்தே வந்துட்டாளா பின்னாடி உட்காந்துருக்காளா? அப்படியா? ஆமாம்மா. சரி மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஏமா நாங்க 60 பேரு, நீங்க செத்தா 61மா. என்ன சத்து செத்தாவா? எம்மா நாங்க 60 பேரு, சரி உங்களை சேர்த்தா 61. எனக்கு திடீர்னு நீங்க செத்தா அப்படின்னு கேட்டுச்சு. நீங்க செத்த பிறகு எங்களுக்கு கஞ்சி கிடைக்குமா? வச்சுதான் கதையே ஓடுது. அப்படின்னா மொத்தம் 67 பேரு. ஆமா நேரம் போகல. சரி என்ன ஆட்கடையில பத்தியா நேரம் போக மாட்டேங்குது. சரி ஏதாவது விளையாடுவோமா? கண்டிப்பா விளையாடலாமா. என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஏமா நல்ல மண்ணு கிடக்கு, கண்ணுக்குள்ள மண்ணெலி போட்டு விளையாடுமா? கண்ணுக்குள்ள மண்ணெலி போட்டா கண்ணு தெரியுமா? விளையாட முடியுமா? கண்ணுல துணியை கட்டணும். சரி துணியை கட்டிட்டு கண்ணு தெரியுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு மண்ணெலி போடணும். அப்படியா? ஆமாம்மா. அந்த விளையாட்டுக்கு நான் வரலாமா? வரலையாமா? ஏமா ராஜகுலத்திலே பெண் குழந்தைகள் பிறந்தால் சரி நீர் ஆடுதல், பூக்கொய்தல், பாண்டி விளையாடுதல், பந்து விளையாடுதல், இப்படி எல்லா விளையாட்டுகளும் உண்டு. சரிதான். பந்து விளையாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப விளையாடுவோமா? விளையாடுவோமா? சரி 61 பேர் இருக்கிறோம். சரி அந்த பக்கம் எத்தனை பேரு, இந்த பக்கம் எத்தனை பேரு? இந்த பக்கம் 30, இந்த பக்கம் 30, ஒருத்தி மிச்சம் இருக்கா. அவளை வீட்டுக்கு அனுப்பிடுமா? அவன் வீட்டுக்கு போக மாட்டாளே. போக மாட்டாளா? எல்லாரும் விளையாடணும்ல. அப்ப அவளை 2ஆ வெட்டி அந்த பக்கம் மாதிரி இந்த பக்கம் மாதிரி போடணும். முதல்ல ஒன்னத்தான் 2 வெட்டணும். அவளை 2ஆ வெட்டணுமாவே. ஆமா. ஏமா என்னம்மா நீங்க 60 பேரும் ஒரு பக்கமா நில்லுங்க. சரி நான் மட்டும் தனியா ஒரு பக்கமா நில்லுங்க என்று சொல்லி 60 பெண்கள் ஒரு பக்கமாக நின்றார்கள். சரிதான். ஜனகன் மகளாகி சீதா ஒரு பக்கமாக நின்றார். ஐவர்ண பந்தை எடுத்தார்கள். சரி ஒரு பக்கம் பார்த்தால் ரெட், இன்னொரு பக்கம் ப்ளூ, இன்னொரு பக்கம் கிரீன், இன்னொரு பக்கம் எல்லோ, இன்னொரு பக்கம் ஒயிட், இன்னொரு பக்கம் மஞ்சள். அதில இப்படி ஐவர்ண பந்து வைரம், ஐடூரியம், புஷ்பராகம், கோமேதகம் என சொல்லக்கூடிய மொத்தங்களால் பதித்த பந்து. சரிதான். அந்த பந்தை எடுத்து முதல்ல செய்தி பெண்கள் பந்தடித்தார்கள். ஆமா. எப்படி என்றால் எப்படி எப்படி அம்மா செங்கமலம் அடித்த பந்தை சென்றாலே போய் வெடித்தார். குழல் அடித்த பந்தை போய் கொள்ளலால் போய் பிடித்தாள். கௌரி பிடித்தாள், மாணிக்கம் அடித்தான், மரகதம் பிடித்தான், செங்கமலம் அடித்தான், செந்தாமரை பிடித்தான். சரிதான். அடிக்கிறா பிடிக்கிறா, அடிக்கிறா பிடிக்கிறா, கடிக்கிறா. முடியாதோ உளுந்து கடிக்கா. எப்படி எல்லோரும் அடித்த பந்தை சரிதான் ஜனகன் மகளாகி சீதா பிடித்து அடித்தாள். பந்தும் பந்தடிக்கக்கூடிய பேட்டும் ஒரே கையில் வைத்து பந்தடிக்கின்றார். அம்மா எப்படி என்ன எப்படி எப்படி அம்மா ஒரு மறு பந்தை எடுத்தாள். பாட்டை நிறுத்தி இவ்வளவு நேரம் ஆகுது.
பந்தை எடுத்து ஆடி வாராய் என்பது பாட்டு. கூட்டத்தோட குறைந்தாமா? அப்படிங்க. ஆமா. அப்ப உங்களெல்லாம் கூட்டத்தோட குறைந்த கூட தான் வச்சிருக்கேன். ஆமாம்மா. இப்படி எல்லோரும் பிடித்த பந்தை ஜனகன்மகளாகி சீதா பிடித்தடித்தார். அந்த வந்தாரதை எங்கே வருகிறது தெரியுமா? எங்கே? என் பெருமாளாகிய சுவாமி தனியார் இருக்கின்றார்களே அம்மா வடவால் மரத்தை நோக்கி சரி பேரடைச்சலோடு வருகின்றது. இந்த சத்தத்தை கேட்டார் என் பெருமாள். சுவாமி என்ன திடீர்னு ஒரு இறைச்சல் கேட்கல? அம்மா என்ன சத்தமா இருக்கும்? உங்க பின்னாடி ஒருத்தர் இருக்கானே, அவன் வயிறு இறங்க மதியம். இப்ப ஒரு வாரமா வீட்டுக்கு போகாம சுத்தி சுத்தி வர பத்தியில ஊரு ஊரா சாம்பார் சாப்பாடு. அப்படியா? இது அப்படி இல்லை ராமா. நல்லா கண்ணை எடுத்து பாரு. கண்ணை எடுத்த பிறகு எப்படி சுவாமி பார்க்க முடியும்? நன்றாக கவனித்து பார், கூர்மையாக பார். ஏய் வர்றது வேற என்னவா இருக்கும்? ஒருவேளை ஏரோப்ளேன் வரலாமோ? ஏரோப்ளேனும் இல்லை, இறங்கும் பிளேனும் இல்லை. ஒருவேளை எருமாடா இருக்கும். எருமை எரும மாடு எப்படி ஆகாயத்தில் வரும்? எம தருமனுக்கு வாங்கணும். என்ன வாங்கணும்? உயிர் பிடிக்க வேண்டிய எமனுக்கு எருமைக்கிடம் வாங்கணும். வரலாம்ல. ஒருவேளை எருமைக்கிடம்ல வந்து ஒன்ன பிடிக்க வந்தாலும் வருவானோ? அடுத்த மாசம் வரதான் பிடிக்க வரான். அப்படியா? எரும மாடு எருமைக்கிட வாகனத்திலே யமதர்மன் வந்தால் சத்தமே இல்லாம வருவாரு. ஆமா. ஒருவேளை காளை வாகனமா இருந்தாலும் இருக்குமா? காலமாடா? ஆமா. அறிவிட்டவன என்ன காலமாடு ஆகாயத்தில் எப்படி வரும்? கரைக்கிண்ண சூரமனுக்கு வாகனம் என்ன வாகனம்? கரைக்கிடனாகி சிவனுக்கு காளை வாகனம். அவர் வரலாம்ல. காளை வாகனத்திலே வந்தால் மணி ஊசி கேட்கும். ஒருவேளை மருந்து மணியை மேல வச்சுட்டு வந்திருக்கலாம். இருக்கும். அங்கே வருவது ஒரு பந்து. அந்த பந்தை பிடிக்க தகுதி உள்ள வீரன் நீதான் பந்தை பிடிக்க என்று சொன்னார். சரி உடனே சரி என்று சொல்லி சரிதான் பந்தை எங்கே வருக வந்தே, பந்தை எங்கே வருக வந்தே, பந்தை எங்கே வருக வந்தே, வருக வந்தே. பந்தோதனை தான் பார்த்தே, பந்தோதனை தான் பார்த்தே, பந்தோதனை தான் பார்த்தே, தான் பார்த்தே. பரந்தாமன் என்று சொல்வார், பரந்தாமன் என்று சொல்வார், பந்தோதனை தான் பார்த்தே, தான் பார்த்தே, பந்தோதனை தான் பார்த்தே, பந்தோதனை தான் பார்த்தே, பந்தோதனை தான் பார்த்தே, தான் பார்த்தே. பந்தை பிடிக்க தகுதி உள்ள வீரன் இதான் பந்தை பிடி என்று சொன்னேன். சரி பந்தையே வருக வந்து பரந்தாமன்கிற வேண்டினார். அம்மா ஸ்ரீரா அதை மேடித்து வந்து ஸ்ரீராமருடைய திருக்கையில் அமர்ந்தது. பந்தின் அழகை பார்த்தார். தமையே அஸ்வனா அண்ணா, இதோ என் கையில் இருக்கும் பந்தை பார்த்தாயா? இவ்வளவு அழகாக இருக்கின்றது பார்த்தாயா? நீ லட்சுமணா அண்ணா, பந்தை எந்த அழகான
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திசை டிவி எட்டட்டும் திசையட்டும்.